நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு மூட்டை சிமெண்ட்டு, இந்த கல் இதெல்லாம் சேர்க்கிட்ட சொல்லு. ஓகே சார். ஓகே. பார், ஏன் சம்சாரம் வரா, நீ உள்ள போ. ஓ, அவங்க தான் அக்காவா? ஏய், அக்கா ஒன்றும் சொல்லாத, சொக்காவை கேட்டுட்டு போறா. அப்ப உங்க சண்டைக்கு போற மாதிரி உள்ள போக வேண்டாம், நீங்க வேலைய பாருங்க. ஏப்பா, வாங்கக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சாரோட கம்பெனில தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். பேரு ஸ்னேகா. என்ன அப்படி ஊத்து ஊத்து பாக்குறீங்க? ஏய், இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். அப்படியா? இருக்காதே, நான் இப்பதான் உங்களை முதல் தடவையா பாக்குறேனே. இன்ஃபேக்ட் சார் சொல்லிதான் நீங்க யாருங்கிறதே எனக்கு தெரியும். இல்ல சார்? இல்ல இல்ல, இந்த குரலை ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். தினமும் கிரெடிட் கார்டு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு பொண்ணுங்க ஃபோன் பண்ணதில்ல. எல்லா குரலும் ஒரே மாதிரியா இருக்கு. நான் கூட சில டைம்ல ஏமாந்துடுறேன். அது மாதிரிதான் இந்த குரலும் இருக்கும். இதை போய் பெருசா பேசிக்கிட்டு இல்லங்க, இல்ல, இது சமீபத்துல கேட்ட குரலா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச குரலா இருக்கு. சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. நீ பாட்டுக்கு என் டைமை வேஸ்ட் பண்ணாத. இப்ப எதுக்காக வந்த சொல்லு. என்னங்க எப்படி கேட்டீங்க? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பொண்ணுக்கு சடங்கு இருக்கு. ஓ, இப்பதான் பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்படியே இந்த பக்கமா வந்தேனே, உங்களையும் கூட்டு போலான்னு வந்தேன். கரெக்ட் கரெக்ட். நம்ம புறப்படலாம். ஸ்னேகா மேடம் சார், இந்த சைட்ல ஒர்க்லாம் பாத்துங்க. நான் புறப்படுறேன். ஓகே சார். சார், ஒரு நிமிஷம். சாரி சார், வீட்டுக்கு போற நேரத்துல உங்களை தடுத்து நிறுத்திட்டேன். சொல்லு. ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சார். என்ன முக்கியமான மீட்டிங்? அது வினய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி மிஸ்டர் ராமநாதன் அவரோட தான் மீட்டிங் இருக்கு. ஓ, சார் ரொம்ப சாரி. நான் தான் இதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா அவங்க முந்தானேத்தே நமக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம போனோம்னா அப்புறம் அவரு அந்த சார் ரொம்ப பிஸி, ஃபாரின் ட்ரிப் ஏதாவது போயிடுவாரு. அப்புறம் நம்ம மீட் பண்ண முடியாம போயிடும். ஐயோ, அது நமக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் ஆச்சே. யா, ஏங்க, என்ன அப்பாயின்மெண்டா இருந்தாலும் நாளைக்கு போய்க்கங்க. இப்போ என் கூட வீட்டுக்கு வாங்க. அட இருமா, உனக்கிட்ட நான் ஃபங்க்ஷனுக்கு வரணும் அவ்வளோதானே. அவரை பார்த்துட்டு 10 நிமிஷத்துல பேசிட்டு வந்துடுறேன். ஆமாங்க, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நேரத்துல வரமாட்டீங்க. நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டீங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுமா. என் பொண்ணுடைய நல்ல காரியம். நான் எப்படி வராம இருப்பேன்? நீ சும்மா மனசு போட்டு குழப்பிக்காம நீ புறப்படு.
கிளம்புன்னு சொன்னல. ஏமா உனக்கு ஞாபகப்படுத்த வேற நேரங்காலமே கிடைக்கலையா? ஐயோ ரொம்ப சாரிக்கா, இது ரொம்ப முக்கியமான மீட்டிங்கா, அதான். ஏய், எதுக்கு நீ அவளை திட்டுற? அவ ஒர்க் அவ சின்சியரா பண்ற. நீ கிளம்பு, நான் கண்டிப்பா வந்துடுறேன். சீக்கிரம் வீடு வந்து சேரு. ஸ்னேகா, எத்தனை மணிக்கு மீட்டிங்? 5 மணிக்கு. 4:30க்கு சைட்ல இருந்து புறப்பட்டா நம்ம மீட்டிங் போயிடலாம். இல்ல, நம்ம 4 மணிக்கே கிளம்பிடலாம். ஏன்? சும்மா வீட்டுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா போலாமே. குட் ஐடியா. புறப்படலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு புறப்படலாம். சிவசு எங்க இருக்கா? கேண்டீன்ல தான் இருக்கார் சார். ஏன் முதலாளி, ஜாமீன் கிடைச்சி வந்த உடனே நேரா கேண்டீனுக்கு வந்துட்டீங்க? ஏண்டா உனக்கு என்ன வலியுதா? அதுக்கு இல்ல முதலாளி, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாமேன்னு கேட்டேன். ஏன் முதலாளி, எப்பவுமே எந்த விஷயத்தையுமே கரெக்டா பிளான் பண்ணி தான் முடிப்பீங்க. இந்த தடவை ஏன் மிஸ் ஆச்சு? யாரா அவன்? லூசா நீ? நான் போட்ட போர்டில் வாசு போய் சேர்ந்துருப்பான்னு பார்த்தா எப்படியோ தப்பிச்சிட்டான். அதான் நான் மாட்டிக்கினேன். அது மட்டும் இல்லடா, மதுமிதா மேடம் தோட்டத்துக்கெல்லாம் பயப்படுறாங்க. அவங்க காண்டி என் பேச்சை கேட்டுதான்னு வச்சுக்க, காலேஜ் மேட்ரை நான் சுலுவா டீல் பண்ணிருப்பேன். நடக்கலையா? அவங்களுக்கு இன்னும் முழுசா நம்ம மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்திருக்கியா? நீ சொல்றது சரிதான்டா. இந்நேரத்துக்கு ஒரு பெரிய அமௌண்டா பார்த்து செட்டில் ஆயிடலாம்டா. ஏண்டா நீங்க செட்டில் ஆகிறதுக்கு என் காலேஜ் தான் கிடைச்சதா? வாங்க முதலாளி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துக்கிறீங்க. வணக்கம். நேரம் என் கேண்டீன் வந்துக்கிறீங்க. என்ன வர சொல்லவே ரொம்ப டென்ஷனா வந்துக்கிறீங்க. ஐட்டம் எல்லாம் சூடாகுது, ஒரு கை பார்த்துட்டு போங்களா. முதல்ல உன்னை தாண்டா ஒரு கை பார்க்கணும். என்ன முதலாளி பேசுனீங்க சொல்லவே டப்புன்னு கை நீட்டிட்டீங்க. என்னடா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கட்டி ஒருத்தர் ரூபா காசு கூட அனாவசியமான வாங்கினது. காலேஜோட பேரை தப்பா யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருந்த காலேஜ் நான் வெளியில போன ஒரு மாசத்துல இப்படி கடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டீங்களா? என்ன முதலாளி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்ட கை நீட்டி துட்டு வாங்கினது உங்க வீட்டம்மா. நான் என்னமோ எல்லாரும் துட்டு வாங்கின மாதிரி என்னாண்ட கோச்சுக்கிறீங்க? என்னடா பேசுறேன்? அவளுக்கு எப்படா தெரியும்? இந்த ஐடியாலாம் நீயும் அந்த PS சிவாவும் கொடுத்தது தானே. அவளை போய் பேசிக்கிட்டு இருக்க. போதுண்டா, இனிமே நீங்க 2 பேரும் இங்க இருந்தீங்கன்னா இந்த காலேஜ் இன்னும் நாசமா போயிடும். முதல்ல வெளியில போ. இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காத. என்ன அவ்வளவு சுலுவா இந்த கேண்டீனை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. ஒருவேளை மதுமிதா மேடம் சொன்னா காண்டி. அவ என்னடா சொல்றது? நான் சொல்றேன், போ வெளிய. மேடம் காலேஜுக்குள்ள இல்லைங்கிறதுனால தைரியமா பேசுறீங்களா? எங்களுக்கு தெரியாதா வீட்டுல என்னென்ன நடக்குது, எப்படி இப்படி பயப்படுவீங்க, துகுவீங்களா? என்னடா என்ன என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு என்னடா தெரியும்? ஐயா உனக்கு மேட்ரே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போன அப்புறம் மேடம் திட்டு வாங்கிட்டு சோத்துட்டு போய் பத்துப்பல்ல, அதுக்கு அப்பால தான் சிவாவை நானும் வீட்டுக்கு வருவோம். உங்க மேடமுக்கு சரக்கு அடிக்க கம்பெனி கொடுக்கறது நான் தான். மரியாதை பார்த்தா எம்எல்ஏ கை வைக்கிறியா? எடியா
மரியாதை வெளியே போய் இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட கொன்னே போட்டுருவாங்க. போ வெளியே. போறேன். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் நீ பதில் சொல்லி ஆகணும். ஏகே போயா வெளியே. ஓகே சார். ஓகே. போருமா போரு. அந்த சேலையை கொடு. தங்கம் எழுந்துரு. என் செல்லம் எழுந்துருமா. ஸ்னேகா, நீ சீக்கிரமா போய் ரெடியாவு. மீட்டிங் லேட் ஆச்சு. இல்ல, நீங்க போய் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். ஓகே, குடி. சொல்லுங்க. இல்ல இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்பிடுவோம். என்ன மீட்டிங் திடீர்னு கேன்சல் சொல்றீங்க? என்னாச்சு? திடீர்னு எம்பி ஃபாரின் கிளம்புறாரா? என்ன சார் இது? முன்னாடியே சொல்லக்கூடாதா? அவர் இதுக்காக வீட்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அதை விட்டுட்டு கூட கிளம்புறதா இருந்தாரு. என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க? ஓகே, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஓகே. என்னாச்சு? மீட்டிங் கேன்சலா? ஆமா, எம்பி ஏதோ திடீர்னு ஃபாரின் கிளம்புறாராம். இதே வேலையா போச்சு அவங்களுக்கு. சரி, நான் வீட்டுக்கு போறேன். இருங்க, உடனே கிளம்பிடுவீங்க. ஒரு டீ சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, எனக்கு டைம் ஆச்சு. என்ன டைம் ஆச்சு? ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. ஃபங்க்ஷன். டீ சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்னம்மா, நான் சொல்றத கேளு. ஒண்ணும் நீங்க சொல்ல வேண்டாம், உட்காருங்க. 2 மினிட்ஸ். ஓகே, சீக்கிரம். சீக்கிரமா. ஆத்துமா. ஏய், உணாத. கேர்ஃபுல்லா இருக்கீங்களா? சரி, ரிலாக்ஸ். ஒரே பரவாயில்லைங்க. என்ன பண்றீங்க? டாக்டருக்கு ஃபோன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொடுங்க. சரியா போயிடுங்க.
கொஞ்ச நேரம் தான். சரியாயிடும் சரியாயிடும். சரியாயிடும், சும்மா இரு. சரியாயிடும் சரியாயிடும். ஐயோ, ரொம்ப எரியுது. இனிமேல் எரியாது. ஒன்றும் கவலைப்படாத, சரியாயிடும். கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்கும். சரியாயிடும். இங்க் இஸ் த பெஸ்ட் மெடிசன். எரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ ஏஞ்சிக்கிடுவா. எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். பெரிய டேமேஜ் இல்லை. ஏமா மாப்பிள்ளைக்கு லைன் கிடைச்சுதா? நானும் அப்போலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு வர வர இந்த வீட்டு மேல அக்கறையே இல்லைம்மா. மாப்பிள்ளை முன்னெல்லாம் இப்படி கிடையாதேம்மா. ஏன் இப்படி ஆயிட்டாரு? என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. எவ்வளவு கேட்டாலும் உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி சரி, எல்லாரும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உள்ள வா, போய் அதை கவனிப்போம், வா. என்ன நேரம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கலையா? இல்ல, வீட்டுக்காரர் வரல, அதான் வெயிட் பண்றேன். எங்க இன்னும் காணோம்? வராரு, சைட்ல வேலை, வந்துருவாரு. ஏண்டி ரத்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் தாய் மாமா தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. என் சடங்கப்ப கூட என் தாய் மாமா பட்டு புடவை, செயின், கம்மல், வளையல் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கடி. எனக்கு தாய் மாமா தான் இல்லை, ஆனா எங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்க. அவங்க உனக்கு செஞ்சதை விட எனக்கு நிறையவே செய்வாங்க. ரத்னா, உங்க அத்தை எங்க இருக்காங்க? ஏன் இங்க வரல? எங்க அத்தை இந்த ஊர்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்கள எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனாலதான் அவங்கள இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கூட கூப்பிடவே இல்லை. ரத்னா, உங்க அத்தை ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா என்ன? சேச்சே, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல தான் அவங்கள புரிஞ்சுக்காம இப்படி பண்றாங்க. கண்ணு ரத்னா, தாத்தா, நீ பேசுனதெல்லாம் கேட்டுதாமா இருந்த. ஓ அத்தைய பத்தி சின்ன பொண்ணு நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட இந்த வீட்டு பெரியவங்க புரிஞ்சுக்கலையம்மா. தாத்தா, இந்த ஃபங்க்ஷனுக்கு அத்தையும் கூப்பிட்டுருந்தா அவங்களும் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல. கூப்பிடலன்னா கூட என்னம்மா, உனக்கு வாங்கி கொடுத்துருக்காம்மா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாடா கண்ணு, இதோ பாரு, உனக்காக உன் அத்தை பட்டு புடவை வாங்கி கொடுத்து விட்டுருக்கா. வாங்கிக்கோ. தாத்தா, புடவை ரொம்ப நல்லா இருக்கு தாத்தா. இதே நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லல. நான் சொன்னா நீ ஏத்துக்கவே மாட்டியான்னு தயங்கடம்மா. இப்பதான் எதுக்கும் உன்னை பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்த. என்ன தாத்தா இவ்வளவு லேட்டா கொடுக்குறீங்க? நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த புடவை தான் கட்ட போறேன். ஐயோ, உன் அம்மா பார்த்தா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட போறாமா? தாத்தா, நான் இந்த புடவையை கட்டிட்டு போய் அங்க உட்காந்துட்டா அதுக்கப்புறம் அம்மாவால இதை கரெக்டா சொல்ல முடியாதுல்ல. ஏமா, நல்ல நாளுமா, எதுக்குமா ஒரு பிரச்சனை? நீ என்ன பண்ணு, வச்சுட்டு இன்னொரு நாள் கட்டிக்கோ. தாத்தா, நான் இன்னைக்கு இந்த புடவை தான் கட்ட போறேன். யார் கேட்டாலும் நான் சொல்லிக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க தாத்தா. அம்மா ரத்னா, உங்க அம்மா சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்க. சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கம்மா. சரிம்மா, தாத்தா அங்க போயிருக்கேன், சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருமா. சரி, நான் இதை போய் கட்டிட்டு வந்துடுறேன்.
பாருங்க சார். இது பாருங்க, இந்த டேக் இங்க வர மாதிரி. அவ்வளோ பாருங்க. சரி, இந்த வேலையை முடிங்க. சரிங்க சார். செல்லம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி ரத்னாவுக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ட. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன், அதோட என் கடமை முடிச்சிடுமா. வேற என்ன பண்ணுங்கிற? என் அண்ணன் பொண்ணு சடங்கு விழாவை நான் பக்கத்துல இருந்து செய்யணும். ஒரு அத்தையா அவளுக்கு என்ன சீர் சனத்தி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நம்மளதான் அவங்க கூப்பிடலையே, நாம எப்படி அதெல்லாம் போய் செய்ய முடியும்? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான மனசை தேத்திக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். அது எப்படி நான் முடியும்? இந்த மாதிரி சமயத்திலேயாவது அவங்க அண்ணியை கூப்பிட வேண்டாமா? வா அமுதா, எப்ப வந்த? நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன் அண்ணி. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே தான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். எப்போ ரத்னாவோட ஃபங்க்ஷன்? இன்னைக்குதான். இந்நேரம் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கோம். சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. சொந்த அத்தை. அங்க போக முடியாம இங்க உட்கார்ந்துட்டு புலம்பிட்டு இருக்கேன். எங்க அவங்க கூப்பிட்டாதான் நான் போகணுமா? எனக்கு அங்க போறதுக்கு உரிமை இருக்கும்போது அவங்க கூப்பிடுவாங்கன்னு நான் ஏன் எதிர்பார்க்கணும்? வேணாமா, நீ அங்க போனா அவங்ககிட்ட யார் மரியாதை நடந்துக்க மாட்டாங்க. எனக்கு அந்த மரியாதை எல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. இனிமே நான் அவங்க கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. ரத்னாக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாமே செஞ்சுட்டேங்கிற திருப்தி எனக்கு வேணும். இங்க நீ இப்படிதான் பேசுவ, அங்க போய் அவமானப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க வந்து புலம்புவ. இந்த புலம்பலும் சங்கடமும் வேணான்னு தான் உங்க அப்பாவே உன்னை கூப்பிடல. இப்படி ஏதாவது யோசிச்சு நான் போகாம இருந்தேன்னா அதுதான் என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கும். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு வரதுதான் என் மனசுக்கு சரியினப்படுது. செல்லம்மா, நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சா நாங்க என்னமா பண்ண முடியும்? அண்ணி அவங்க நிலைமையை சொல்றாங்க, அதையே நம்ம பிடிவாதம் எடுத்துக்கணும். அண்ணி சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாமே. அமுதா, சும்மா இருக்க மாட்ட? நாங்களே இவ்வளவு எப்படி சமாதானப்படுத்துறது முடிச்சிட்டு இருக்கோம், நீ வேற என்ன ஏத்தி விடுறியா? கொஞ்சம் சும்மா இரு. எதுக்காங்க அவளை திட்டுறீங்க? வேற என்ன? உங்களுக்கு இல்லாத தைரியம் அவளுக்கு இருக்கு. இத பத்தி நீங்க தான் யோசிக்கணும். இங்க பாருங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போறேன். உங்களால முடிஞ்சா வாங்க, இல்லன்னா நானே பாத்துறேன். செல்லமா, செல்லமா, அமுதாவா, செல்லமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. செல்லமா நில்லு. செல்லமா, போறா, இவ்வளவு சொல்லியும் அவ போற வேகம் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாடா போலாம். வா வா வா. அத்தா எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சு. சரிங்க. ஏமா முத்தழகு, என்ன டிலே? சடங்கு ஆரம்பிக்க வேண்டியதுதானே, என்ன கடற்கரைக்கு வெயிட் பண்றியா? ஆனா ஆரம்பிங்கம்மா. ஆமாமா, நேரம் ஆகுது. புள்ளைய வர சொல்லு. பள்ளி போய் கூட்டு வாமா. சரிக்கா வா. என்ன நீ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? உங்க அண்ணன் இன்னும் காணலையேப்பா, எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்காக கடற்கரை வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறியாமா? இப்ப தானே சொன்னேன், நேரம் ஆகுதுமா, சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிருங்க, அவன் வந்து சேர்ந்துருவான். எல்லாரும் உள்ள வாங்க வாங்க வாங்க. ஆரம்பிச்சிடலாம். நீ அண்ணன் வந்துருவாரு. நீங்க வாங்க. நீ
ரத்னா, நீ கட்டி இருக்கிறது நான் வாங்கி கொடுத்த புடவை இல்லையே. அப்படின்னா இல்லம்மா, இது நீ வாங்கி கொடுத்த புடவை தான். பொய் சொல்லாத. நான் வாங்கி கொடுத்த புடவை எனக்கு தெரியாதா? இது வேற புடவை. யார் வாங்கி கொடுத்த புடவை இது? நம்ம வீட்டுல வேற யாராவது உனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? ஏமா முத்தழகி, புடவை யாரு வாங்கி கொடுத்தா என்ன? மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. அது எப்படி மாமா? இந்த வீட்ல வேற யாரும் வாங்கி கொடுத்திருந்தா இந்நேரம் சொல்லிருப்பாங்கல்ல. யாருமே சொல்லலன்னும் போது என்ன அர்த்தம் சொல்லுங்க? சொல்லுடி, இது யார் வாங்கி கொடுத்தா? நான் தான் வாங்கி கொடுத்தேன். போதுமா? என்ன சம்பந்தி, நீங்க சொல்றத பார்த்தா நீங்க வாங்கி கொடுக்காத மாதிரில தெரியுது. ரத்னா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. இந்த புடவை உனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க? அத்தை தாம்மா வாங்கி கொடுத்தாங்க. யாரு? செல்லம்மாவா? அவ வாங்கி உங்க தாத்தா கிட்ட கொடுத்து விட்டாளா? பாருமா, செல்லம்மா ரொம்ப ஆசைப்பட்டா, என்னால தட்ட முடியல. அவ வாங்கி கொடுத்தா இவ கட்டிக்கணுமா? வேண்டாமா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள்மா, ப்ளீஸ்மா. அக்கா, விடுங்கக்கா, கட்டிக்கிட்டுமே. என்ன வண்டி நீ? செல்லம்மா வாங்கி கொடுத்த புடவையை கட்டிட்டு உட்காரணுமா? சரிக்கா, ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஐயோ, 1 hour தானே. செல்லம்மா கொடுத்த புடவையை முதல்ல மாத்திட்டு. அத்தை ஆசை வாங்கி கொடுத்ததுமா, ப்ளீஸ்மா. மாத்திட்டு வாடி. ப்ளீஸ்மா, அம்மா இது ஒரே ஒரு நாள்மா, ப்ளீஸ்மா. சொல்லு வண்டி. போட்டு விடுங்கக்கா. ஐயோ அக்கா, ப்ளீஸ்மா, ஒரே ஒரு நாள் நீ கட்டிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. எழுந்திருக்கா. நீ உள்ள போமா.
செல்லம்மா நில்லு. அமுதா இப்படி வா. முதல்ல வெளியே போ. இந்த வீட்டுக்கும் உனக்கும் உறவே இல்லன்னு அத்து விட்டாச்சுல்ல, அதுக்கப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு உள்ள வர? வெளியே போ. ஏய், அந்த புடவை கட்டி அவ மூஞ்சில விசிறி. இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீ அந்த புடவையில தான் இருக்கணும். என் பொண்ணு மேல அதிகாரம் பண்றதுக்கு நீ யாரு? நான் அவளுடைய அத்தை. முறப்பாடு பண்ணதுக்கு அப்புறம் உறவே இல்லன்னு ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் என்ன அத்தைன்னு உறவு கொண்டாடிட்டு வர? முறப்பாடு பண்ணதுல உங்களுக்கும் எனக்கு வேணா உறவு அத்து போயிருக்கலாம். ஆனா எனக்கும் ரத்னாவுக்கு இருக்கிற அத்தை மருமக உறவை என்னைக்கும் நான் அழிய விட மாட்டேன். ரத்னாக்கு எல்லா முறையும் நான் தான் செய்வேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. செல்லம்மா, இவ்வளவு உரிமை கொண்டாடுறதுக்கு நீ ஒன்னும் ரத்னாவுக்கு தாய் மாமன் கிடையாது, வெறும் அத்தை தான். அத ஞாபகம் வச்சுக்கோ. அத்தனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? தாய் மாமனுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் இந்த அத்தைக்கு இருக்கு. அப்படி என்னம்மா நீ தாய் மாமனை விட வசந்துட்ட? ரத்னா பிறந்த உடனே அவ கையில போட்ட முத நகை இந்த அத்தையோட காப்பு தான். அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அவ உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த அத்தை தான் அவளுக்கு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்காக என்ன விட உனக்கு உரிமை அதிகம்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு இவ வெறும் மக மட்டும்தான். ஆனா அவளை மகளாவும் பார்க்க முடியும், மருமகளாவும் பார்க்க முடியும். மருமகளா பாப்பியா? எப்படி? நீ என்ன இவ வயசுக்கேத்த மாதிரி பையனையா பெத்து வச்சிருக்க? கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. இப்பதான் ஏதோ அதுக்குள்ள இவ்வளவு பேச்சு பேச வந்துட்ட. சம்பந்தம் வச்சுக்கிட்டா தான் இவ எனக்கு மருமகதா? சம்பந்தமே வச்சுக்கலனா கூட இவ எனக்கு மருமகதான். இவளுக்கு வரப்போற மாமியாருக்கு முன்னாடி இவள மருமகன்னு கூப்பிட்டது நான் தான். ஒரு வீட்டோட கௌரவமே அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற அந்த பொண்ணுங்களை வச்சுதான். இந்த வீட்டுல முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனது நான். அடுத்து அவதான் கல்யாணம் பண்ணிட்டு போறா. அவளுக்கு முன்னோடியா இருக்கிறன்னா அவளை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? அது ஏன் எல்லாரும் புரிஞ்சுக்காம என்ன தடுக்கிறீங்க? ஒழுங்கா என்ன செய்முறை செய்ய விடுங்க, அவ்வளவுதான். நீ எவ்வளவு விளக்கி பேசினாலும் சரி, என் பொண்ணுக்கு உன்னை இந்த செய்முறையை செய்ய விட மாட்டேன். இத பாரு முத்தழகி, நீங்க எல்லாம் செல்லம்மாவை இந்த வீட்டை விட்டு ஒதுக்குனதுக்கு அப்புறம் அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்காளா? ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்காளா? ஒரு அத்தைங்கிற முறையில அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர் அவ செய்யறா. அதை ஏன் தடுக்கிறீங்க? நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கு அப்புறமும் நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம், அவ்வளவுதான். நீங்க யாரும் வரக்கூடாது முடிவு பண்ணி தான் உங்களை யாரையும் கூப்பிடல. அப்புறம் ஏன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மரியாதை இல்ல, மரியாதை தெரியல, அதனால கூப்பிடல. ஆனா எங்களுக்கு முறை தெரியும், அதனாலதான் முறையோட வந்திருக்கோம். ஒழுங்கு முறையா மரியாதையா நடந்துக்கீங்க. எப்படி நடந்துக்கிறது? வீடியோ வேணான்னு வெளியே போனவளை கூட கூட்டு வந்தா எப்படி நாங்க மரியாதையோட நடந்துக்கிறது? மாமா, அவர் தேவையில்லாம என்ன வம்பு கிழக்கிறாரு. நான் நினைச்சா இத்தனை சொந்தக்காரங்க முன்னாடி இந்த வீட்டுல நடக்கிற அசிங்கத்தை போட்டு உடைக்க முடியும். நாங்க வந்திருக்கிற விஷயம் வேறங்கிறதால தான் நான் வாய் மூடிட்டு சும்மா இருக்கேன். அவர் இதுக்கு மேல வேற எதுவும் பேச வேண்டாம் சொல்லுங்க. மாமா, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணாம்னு சொல்லுவீங்க. நாங்க எதையும் ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்கோம். ஆஹா, நீ ஃபேஸ் பண்ணுவப்பா, ஏன் பண்ண மாட்ட? நீ அந்த மாதிரி தான் இருக்க. ஏமா, இந்த பேச்செல்லாம் பேசுறதுக்கு இதுவா நேரம்? அம்மா முத்தழகி, என்னதான் இருந்தாலும் அவங்க வாசப்படி ஏறி வந்துட்டாங்க. அவங்கள இப்படியே திருப்பி அனுப்பினா ரொம்ப தப்பா போயிடுமா? அவங்க வந்த கடமைய செஞ்சிட்டு போயிட்டுமா. அம்மா செல்லம்மா, நீ போமா, செய்ய வேண்டிய செய்யுமா. என்ன தாண்டி என் பொண்ணு கிட்ட யாரும் போக முடியாது. நானும் செய்முறை பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க அண்ணிங்கிற மரியாதை இன்னும் என் மனசுல இருக்கு. அதனால தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் நகர முடியாது, நீ போக கூடாது. நான் அண்ணி
தயவு செஞ்சு போ. முடியாது. இப்ப நீங்க போகலன்னா நான் வேற மாதிரி நடக்க வேண்டியதா இருக்கும். என்ன செய்வ? நீங்க என்ன செய்வ? நீ நகருங்க அண்ணி. வழி விட முடியாது. நீ போக கூடாது. நீங்க நகருங்க. செல்லம்மா நீ போக முடியாது. நகருங்க. ஐயோ அம்மா. முத்தழகி அண்ணி தூக்கவல விடுங்க என்ன விடுங்க. முத்தழகு பாத்துமா. வா அமுதா. என்ன ரத்னா? இப்படி என் கண்ணே பட்டுடும் போல இருக்கேன். அத்தை எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அத்தை. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க வராம இருந்திருந்தா அது எனக்கு ஒரு பெரிய குறையா இருந்திருக்கும். அத்தை இனிமே நீங்க என்ன பார்க்க இதே மாதிரி அடிக்கடி வரணும். ஏ ரத்னா வாய முடுறி. எதுக்கு அவளை அடுக்குறீங்க? அவளை அடுக்கிட்டா என் மேல வச்சிருக்கிற பாசத்தை உங்களால அறுத்து எரிஞ்சிட முடியுமா? நீங்க என்ன கூப்பிடாம இருந்திருக்கலாம். ஆனா நான் வரணும்னு இவ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால. நான் வராம போயிருந்தா அவ மனசு எவ்வளவு ஏங்கி இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு பெத்த தாய் நீங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் எதுக்கு இவங்க எல்லாம் ஒரு அம்மாவா இருக்காங்க? செல்லம்மா போதும். இங்க பாருங்க, ரொம்ப சவுண்ட் எல்லாம் போடாதீங்க. நான் வந்த கடமை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க சொன்னாலும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். வரேன் ரத்னா. வா வாங்க. செல்லம்மா. அப்பா நீ வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. வந்தது வந்துட்ட. முறப்பாட பத்தியெல்லாம் கவலைப்படாம ஒரு வாய் சாப்பிட்டு போமா. எல்லாரும் சாப்பிட்டு தான் போனோம். இல்லப்பா, நான் கை நினைக்க வரல. கடமைய செய்யணும்னு நினைச்சு வந்தேன், செஞ்சுட்டேன். என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இது போதும். நாங்க வரோம்ப்பா, போலாங்க. வரைய வரேம்மா. என் செல்லம்மா காசு பணத்தை விட்டு கொடுக்க சொன்னா யோசிக்காம விட்டு கொடுத்துருவா. ஆனா உரிமை மட்டும் யாராச்சும் பறிக்கணும் பார்த்தா அதை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். எத்தனை பேரு தடுத்து நின்னாலும் அவ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தானம்மா போனா. இப்போ அவ நல்ல மனசையும் தைரியத்தையும் புரிஞ்சுக்குங்க. என்னமோ அப்படியாவும் இப்படியாவும் பயமுறுத்துனீங்க. தைரியமா அங்க போனதுனால தானே சடங்கெல்லாம் சரியா முடிக்க முடிஞ்சது. இப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. அண்ணன் சடங்குக்கு வராததுனால தான் பெருசா பிரச்சனை ஆகல. நம்ம போன நேரம் அண்ணனும் இருந்திருந்தா பெரிய ரகலையே நடந்திருக்கும். அப்படியெல்லாம் ஒன்னா இருக்காது. என் அண்ணனை நான் சமாளிச்சிருப்பேன். ஆமா, அவர் ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரல? பொண்ணோட சடங்குக்கு வர முடியாத அளவுக்கு அவ்வளவு பிஸி ஆயிட்டாரா? என்ன கேட்டா ஏதாவது அவசர வேலையா வெளியே போயிருப்பாரு. செல்லம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. இன்னைக்குள்ள பார்ட்டிக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணி ஆகணுமா? எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? வேலை முடியற மாதிரி தெரியலம்மா. வேலை செய்யறவங்க இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாதாம்மா வேலை முடியும். அம்மா எல்லாம் வேலை முடிஞ்சு கிளம்ப தயாரா இருக்காங்க. இப்ப போய் 2 மணி நேரம் ஓவர் டைம் பண்ணுங்கன்னு எப்படிமா அவங்க கிட்ட சொல்றது?
அவசரத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இன்னும் 2 மணி நேரம் வேலை பார்க்க சொன்னா எல்லாம் அப்செட் ஆயிடுவாங்க. அம்மா பார்ட்டி இன்னைக்கு ஆர்டர் டெலிவரி பண்ண சொல்லி ரொம்ப வற்புறுத்துறாங்கம்மா. ஏன் சொல்லுமா, ஓவர் டைம் பார்க்கறதுக்கு காசு தரேன்னு சொன்னா எல்லாரும் வேலை பார்ப்பாங்கல்ல. ஓவர் டைம் பார்த்து சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் பேரை அளவா உழைச்சா போதுன்னு நினைப்பாங்க. அதனால அவங்கள கஷ்டப்படுத்தி வேலை வாங்கணும்னா அவங்களா விருப்பப்பட்டு வேலை செய்யற மாதிரி நாம செய்யணும். என்ன பண்ண போறோம்? ஒரு வழி இருக்குங்க. என்ன பண்ண போற சொல்லுமா? அவங்க முன்னாடி நானும் ஒரு மெஷின்ல உட்காந்து தைக்க போறேன். நானா உட்காந்து தைக்கிறதுனால அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. நாம சொல்லாமலே எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போவாங்க. 2 மணி நேரம் நீ மெஷின்ல உட்காந்து தைக்க போறியா? ஏங்க வேற வழி இல்லைங்க. அம்மா உனக்கு பழக்கம் இல்லாத வேலை எல்லாம் எதுக்குமா பண்ற? அதுவும் நீ கர்ப்பமா இருக்க. உன்னையே ஏமா இப்படி வருத்திக்கிற? என்ன மாமா, நான் என்ன மூட்டையா தூக்க போறேன்? 2 மணி நேரம் உட்காந்து மெஷின்ல தைக்க போறேன். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. மேடம், என்ன மேடம் நீங்க வந்து உட்காந்து தைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அர்ஜென்ட்டா இது முடிக்கணும். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு இந்த ஆர்டர் உடனே டெலிவரி பண்ணி ஆகணும். நீங்க எல்லாரும் 2 மணி நேரம் அதிகமா ஒர்க் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 2 மணி நேரத்துக்கான சம்பளம் இப்பவே வாங்கிக்கலாம். உங்களை மாதிரிதான் நானும், அதனாலதான் மெஷின்ல உட்கார்ந்துட்டேன். இங்க பாருங்க, வேலை செய்யறவங்க கிட்ட இவ்ளோ தன்மையா பேசுற முதலாளி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அது நம்ம மேடம் மட்டும்தான். அவங்க சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சோம்னா சம்பளமும் நமக்கு அதிகமா கிடைக்கும், நம்ம கம்பெனிக்கும் நல்ல பேர் கிடைக்கும். என்ன? சரிடி. ரொம்ப முக்கியமா வேலை இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பலாம். மேடம், எங்களுக்காக எவ்ளோ செஞ்சிருக்கீங்க, அவசரம்னு சொல்றீங்க, நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோமா? கண்டிப்பா நாங்க செய்வோம் மேடம். சரி, எல்லாரும் 2 மணி நேரம் இங்கேயே இருந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும். சரிக்கா, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க போங்க. செல்லம்மா, அவங்க எல்லாரும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் உட்காந்து தைச்சிட்டு இருக்க. ஏங்க, நான் இப்பவே ஏஞ்சிட்டா என்னமோ அவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்காக நடிச்சேன்னு நினைப்பாங்க. நான் இங்கே இருந்து வேலை பார்க்கறேன். ஏங்க நீங்க போய் அந்த பேக்கிங் எல்லாம் என்னென்ன பாருங்க. போங்க. சரிம்மா. போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. வா வடமலை. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.